ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படிசமையல். தினப்படிசமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திணை சர்க்கரை பொங்கல். நம்ம நார்மலாக அரிசியில் எப்படி சர்க்கரை பொங்கல் பண்ணுறோமோ அதே மெத்தடில் திணையிலையும் ரொம்ப டேஸ்டியாக சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு திணை எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துட்டுருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. ஏன் தேவையான அளவு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் விடுறேன். அதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்ததும் அதை எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம திணையும் வறுத்துக்கலாம். திணை ஒரு 2 நிமிஷம் வறுபடட்டும். திணையில் அயன் கண்டென்ட்டும் விட்டமின் பியும் நிறையா இருக்கிறதுனால நம்ம உணவில் அடிக்கடி திணையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 2 நிமிஷம் கழித்து பாசிப்பருப்பையும் போட்டு 2த்தையும் சேர்த்தாப்புல நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வறுக்கலாம். மொத்தமாக நம்ம ஒரு 5 நிமிஷம் திணையையும் பாசிப்பருப்பையும் வறுத்துக்கலாம். நான் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விட்டுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக குக்கரில் பண்ணுறதா இருந்தால் அப்படியே குக்கர்லேயே தண்ணியை கொதிக்க விடலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சு பண்ணுறதுனால தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இப்போ அதில் திணையை போட்டு ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். திணை ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு, அதனால் 6 விசில் தேவைப்படும். 1 கப் திணைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 6 விசிலுக்கு அப்புறம் நல்ல திணை வெந்து போயிருக்கு. இப்போ இதை ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். இதில் இந்த வெள்ளைப்பாகை நம்ம நல்லா வடிய விட்டுக்கலாம். அதில் கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வடிகட்டிடலாம். நான் எதுவும் பாகெல்லாம் காய்ச்சலைங்க, ஜஸ்ட்டு வெள்ளத்தை கரைய விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு ஏல பொடி போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு பால் விடுறேன். பால் விடுறது ஆப்ஷனல் தாங்க. சில பேருக்கு பால் விட்டு பண்ணால் பிடிக்கும். முதல்லையே நம்ம பால் விட்டுட்டோன்னா திணை வேகாது, அதனால் இந்த ஸ்டேஜில் பால் விடுறேன். இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான சத்தான திணை சர்க்கரை பொங்கல் சீக்கிரமாக ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.